இப்போ ஏற்கனவே நம்ம 11 லட்சம் ரூபா கடனில் இருக்கும். அந்த கடன்றது வந்து இன்றைக்கி இல்லை, இன்னொரு புது ஆட்சி வந்தாலும் இன்னொரு 10 வருஷம் அந்த கடன் அடைக்க முடியாது. நம்மளால் 10-20 வருஷத்துக்கு அடைக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அவர் வந்து அந்த சுட்டி காட்டினதில் எனக்கு அதே மாதிரி மிதுனுடைய டேமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு பெரும்பான்மையாக வந்து அவர் சில தேர்தல் வேலைகள் வியூகத்தை வகுத்தார். அதுக்கு அலுவலகம் இங்கே போட்டிருக்கார் சென்னையில். அதற்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வியூகம் வந்து அமைப்பாளர்கள் பொறுத்தவரை, இப்போ நீங்கள் சட்டமன்ற வேட்பாளர்கள் பொறுத்தவரை தேர்தலில் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீம் வச்சுருந்தாங்க. முதல்ல அந்த டீம் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டார் எடப்பாடி. ஒவ்வொருத்தரும் ஒரு தனி கோல வச்சு நிற்பாங்க. பார்த்துட்டிங்கன்னா திமுக எப்படி வந்து திருச்சினா நேருவோ, அந்த மாதிரி கோயம்புத்தூர்னா அண்ணன் வேலுமணி, இந்த பக்கம் நாமக்கல்னா வந்து தங்கமணி, இப்படி சில பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை அது இல்லாமல் போனது காரணம் இந்த தோற்பருக்கு ஒரு சின்ன விஷயங்கள். ஏன்னா லோக்கல் கேப்டனுக்கு தான் தெரியும் என்ன கள நிலவரம் இருக்குது, அந்த களத்தில் யாரை வேட்பாளர் போட்டால் சரியாக இருக்கும்ன்றது.